நிமிர்ந்தல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம நிமிர்ந்தல் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களுடைய ஜாதகத்தை ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் அவர்கள் கணிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறவர் ஒரு அரசியல் பிரபலம் இல்லாட்டாலும் கூட தமிழக அரசியல் களத்தை இன்றைய நாளில் நடுநடுக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரபலம் தான். வேற யாரும் இல்லாது த்ரிஷா அவர்களுடைய ஜாதகத்தை தான் கணிச்சு சொல்றதுக்காக நம்மோட ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் இணைந்திக்க அவர்கிட்டமே பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கமாக அரசியல் கட்சி பிரமுகர்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்ப்போம், அலசுவோம், விரிவாகவே பேசுவோம். த்ரிஷா அவர்களுடைய ஜாதகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இயல்பா பொதுவாக த்ரிஷா அவர்களுக்கும் அரசியலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இருக்கு சார். எப்படின்னா இவங்க 4/5/1983 பிறந்திருக்காங்க. இவங்க மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. விஜய் அவர்களுக்கு அரசியல் ராசிகளில் கிரகங்கள் கிடையாது. அப்போ அரசியலில் பெரிய அளவில் வளர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த த்ரிஷா அவங்களோட ஜாதகம் தான் காரணம். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு விஜயனுடைய அரசியல் பயணத்தில் ஒரு சர்க்கிள் வந்ததுக்கு தான் த்ரிஷா காரணம், அவங்க கூட காரில் வந்தாங்கன்னு பேசப்படுற சூழல்ல நீங்கள் அவங்க வளர்ச்சிக்கே த்ரிஷா தான் காரணம்னு ஜாதகம் சொல்லுதா? ஆமாம். அது எப்படின்னு கொஞ்சம் விவரிச்சுருங்க. அது எப்படின்னா பொதுவாக அரசியல் ராசிங்கிறது சிம்ம ராசி, ஒன்று மேஷ ராசி, ஒன்று தனுசு ராசி. இது மூணும் தான் அரசியல். அரசியல்னாலே இந்த மூணு தான் வேணும். இதுக்கு அப்புறம் இருக்கிறது அரசியலில் அசுர ஆட்சின்னு சொல்லுவாங்க. அசுரர்கள் தேவர்கள். இது தேவர்கள் நிமித்தமாக வருகிற ஆட்சி. இந்த ராசிகளில் கிரகங்கள் விஜய் அவர்களுக்கு இல்லை. இது இல்லைன்னா அது பக்கத்தில் வரலாம், தலைவராக முடியாது. அது தானா. அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள ஒருவர் தூக்கி வைக்கலாம். தூக்கி வைக்க சப்போர்ட்டர், அதாவது பேக்ரவுண்ட் சப்போர்ட்டராக வருவாங்க. அப்போ அந்த வகையில் த்ரிஷா அவர்களுக்கு சூரியன் உச்சத்தில் இருக்கு. மேச ராசியில் உச்சத்தில் இருக்கு. அதை பலப்படுத்துறதுக்கு செவ்வாயும் அதே வீட்டில் இருக்கு. சூரியனும் செவ்வாயும் மேச ராசியில் பயங்கர பலமாக இருக்கு. இதோட திரிகோணத்தில் தனுசு ராசியில் கேதுவும் கூட இருக்கு. சரி. கேது இருந்தால் டாப்புக்கு வந்துடும். சரி. அப்போ டாப்புக்கு வரணும்னா இப்போ நிலவரம் பார்த்தா அரசியலுக்குள்ள என்ன தீர்மானம் எடுக்கணும்னாலும் இவங்க தான் எடுப்பாங்க. த்ரிஷா தான் முடிவெடுப்பாங்க. ஓகே. இவங்க எடுக்கிற முடிவு தான் முடிவு. ஓகே. சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது சார். ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை இது தூக்கி விடும், இது சர்க்கிளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது அந்த வகையான எந்த உறவு சிக்கலுமே இன்னும் நமக்கு தீர்வு தெரியாத சூழல்லையும் இந்த பலன் அதுக்கு பொருந்துமா? இது ஒரு விஷயத்தில் பார்த்தா இந்த மகர ராசியும் அவங்களுக்கு கடக ராசி. இந்த மகர ராசிக்கும் கடக ராசிக்கும் கணவன் மனைவி பலத்தை விட காதலன் காதலி பலம் தான் பெருசு. ஆமாம். சரி. இது பூர்வ ஜென்மத்தோட சம்மந்தப்பட்டது. சரி. அப்போ இவங்க காதலன் காதலி விஷயத்தில் ரெண்டாவது மனைவியாக வருவாங்க. ஓகே. ஒரு பக்கம் பார்த்தா இது ரெண்டாவது மனைவி தான். மனைவி ஜாதகப்படி இவங்க இல்லாமல் இருந்தாலும் இது அதுதான் கணக்கு. ஓகே. அப்போ இந்த விதி பேசுகிற பொழுது சட்டப்படியாக பார்த்தோம்னா முதல் மனைவி ஒரு விவாகரத்துக்கு பின்பு தான் இரண்டாவது மனைவி. அதை நம்ம நேர்களுக்காக நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம் இந்த ஒரு விஷயம். ஓகே. நம்ம ஜாதக அடிப்படையில் சட்டப்படி ஒன்று இல்லாமல் இருந்தாலும் கட்டப்படி இருக்கும். சட்டத்தை மிஞ்சினது கட்டம். ஆமாம், சட்டத்தை மிஞ்சினது கட்டம். இந்த சட்டத்தை இந்த கட்டத்தை கட்டுப்படுத்துகிறதுக்கு தான் சட்டம். ஓகே. இங்கே இப்படி இருக்கணும் அப்படின்னு விதி இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு அதை தடுக்கிறது தான் சட்டம். ஒருவருக்கு 2 மனைவி 3 மனைவின்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு போட்டால் சட்டம். ஓகே. கட்டத்தை கட்டுப்படுத்தும் சட்டம். ஓகே. அப்படிதான் வரும். ஆனால் இது உள்ளுக்கு இருக்கும். சாதா சொல்லுவாங்கல்ல, உங்க ஜாதகமே எங்க கையில இருக்கு அப்படிங்கிறது மாதிரி இதுல பார்த்தா இதுதான் யதார்த்தம். இது பலமா இருக்கு. அந்த விதியில சப்போஸ் இப்போ இவங்களை தூக்கி நிறுத்தி முதலிடத்துக்கு கொண்டு வருகிறது இந்த ஜாதகம். ஓகே. கிடைக்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, மற்றவங்க ஒர்த்து கிடையாதுன்னு. அப்ப இங்க ஒர்த்து இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இவங்க ஜாதகத்துல அரசியல் விதி இல்லை அப்படின்னு. விஜய் ஜாதகம். ஆனா அவங்க செய்கிற ஒவ்வொரு முன்னெடுப்பும் சரியான ஒரு அஸ்ட்ராலஜரை வச்சுதான் எடுக்கிறாங்க. விஜய் ஒவ்வொரு நகர்வலையும். ஆமா. ஏன்னா இப்ப எனக்கு இது கிடைக்காது அப்படின்னு எனக்கு தலையெழுத்துல இருக்குன்னா அது கிடைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு, அதை செய். ஓகே. அப்படிங்கிறது தான் அது ஒன்றும்.
அது என்னன்னா 28 நட்சத்திரங்கள் ஒண்ணா சேர்ந்து இவங்களுக்கு இந்த ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அந்த பிரபஞ்சம் ஒத்துக்கும். சரி. அவங்க ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க, அதுக்கு 28 பேர் குழு. ஏன் ஒண்ணு கூட குறை வச்சான்னா கரெக்டா வச்சிருக்காங்க. அடுத்தது இந்த பிரச்சாரத்துக்கு 28ங்கிறது நீங்க நட்சத்திரங்களுடைய 28 நட்சத்திரம், உலகத்திலே 28 நட்சத்திரம் தான் இருக்குது. மொத்தமா 28 தான் வைக்கணும். அதே மாதிரி 10 பேர் கொண்ட குழு, நட்சத்திர விதிகள் 10 குரூப்பா பிரியும், அதுல 10 பேர் கொண்ட குழு அதை வச்சிருக்காங்க. அந்த அவங்க வச்சது இந்த டேட்ல இந்த ஆட்கள் எண்ணிக்கை, இந்த டீம் எல்லாமே சரியான ஒரு அஸ்ட்ராலஜர், இந்த சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு அஸ்ட்ராலஜருக்கு தலைமையில தான் எல்லாமே நடக்குது. எந்த இடத்துல மீட்டிங் போடணும் எல்லாமே. ஒரு பக்கம் அது இல்லை இது இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கும் ஒரு பெரிய வேல்யூஷன் இருக்கு, அதுவும் ஒரு விஷயத்த செய்யும். நாம ஒரு பக்கம் விதி இல்லைன்னா சரி, விதியை உருவாக்குறதுக்கு என்ன வழி, ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் இது. அதுக்கப்புறம் இவங்களை பலமா இருக்க சொல்லியும் அவர் என்ன செய்திருக்கலாம், இந்த அஸ்ட்ராலஜர் உபதேசம் கொடுத்துருக்கலாம். இவங்க இருக்கணும், பலமா இருக்கணும், இவங்க உங்களுக்கு பக்க பலமா இருந்தாதான் நீங்க தேர்தல் ரீதியா வர முடியும், எங்க போனாலும் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை இந்த நேரங்கள்ல அவங்க கூட இருக்கிறது பலம் அப்படிங்கறது நீங்க ஜாதக கட்டப்படி சொல்றீங்க சார். தமிழ் கலாச்சாரப்படி ஒரு மனைவி இப்படியான புகார்களை கிளப்புறது விஜய்க்கு கிரவுண்ட்ல நெகட்டிவா மாறாதா ஜாதகப்படி? என்னன்னா இப்ப அவருக்கு ரசிகர்களா இருக்கிறவங்க அந்த இப்படிப்பட்ட ஒரு இதை மனசுல உள்வாங்க மாட்டாங்க. ஒரு பண்பாடுல இருக்கிறவங்க வளர்ந்தவங்க, இப்போ ஒரு 50-60 வயசு வருது, அவங்க வாழ்க்கையில அனுபவப்பட்டவங்க, இதெல்லாம் தப்பு, வழி தவறி போகும், இளைய தலைமுறையை தப்பா வழி நடத்திடும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க அவங்க இதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. அதே இதுல இளைய தலைமுறைக்கு எதிர்காலம் தெரியாது, அப்ப அதனால அவங்க அதை பத்தி பார்க்க மாட்டாங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு எது வழியோ ஒன்னு இடைஞ்சலா இருந்தா மாத்திட்டு எடுத்து போகணும் அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. அந்த வகையில இவங்க ரசிகர்களுக்கு மத்தியில் அது என்னதில்லை, பெரிய தாக்கத்தை ஏற்பட ஜனங்கள் மத்தியிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, இது வராது. இதுல இந்த அஸ்ட்ராலஜருக்கு த்ரிஷாவோட ஜாதகம் விஜயனுடைய அரசியலுக்கு எந்த அளவுக்கு உதவும்? த்ரிஷாவோட ஜாதகம் விஜய் அவர்களை ஒரு முதலமைச்சர் ஆக்குற அளவுக்கு உதவும். ரெண்டாவது அடுத்த ஸ்டேஜ்ல இவங்களே வருகிறதுக்கும் உதவும். இவங்களே முதலமைச்சர் ஆகிறதுக்கும் அதுக்கான பலன் இருக்கு. மக்கள் ஏத்துக்கணுமே, கட்டம் சொன்னா அது என்ன அப்படின்னா ஒரு இப்பமே கொஞ்சம் போக 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 என்ன ஆயிடுவாங்க, ஏத்துக்குவாங்க. இப்போ இவங்க பேச்சு மீடியாவில் வந்துகிட்டே இருங்க, பேச்சு வர 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 அந்த உள்ளுக்குள்ள மக்கள் ஏத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்க தலையில கிரீடம் இருக்கு, அதிகார கிரீடம் இருக்கு ஜாதகப்படி. அதுல 2 இருக்கிறதுனால ஆரம்பத்துல இவங்களை வச்சுட்டு ரெண்டாவது இவங்க வரலாம். அதுக்கான இது இருக்கு, அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெட்டையா இருக்கிறதுனால ரெண்டாவது நிலையோ அதுக்கு வர்றதுக்கான இது. நம்மளாம் சோசியல் மீடியாவில் ரொம்ப நகைச்சுவையாக சில பேர் போட்ட பதிவுகள், த்ரிஷா கையில் கட்சி வந்துருச்சு, த்ரிஷா முதல்வர் ஆவாங்க, கொடி படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கு, முதல்வர் பதவி கட்டாயம் எனக்கு வேணும்னா த்ரிஷா வசனம் பேசுவாங்க. அதெல்லாம் சோசியல் மீடியாவில் மீம்ஸ் போட்டுருந்தாங்க. வெறுமனே மீம்ஸ் இல்லை, அதுதான் ஜாதகப்படியுமே இருக்குன்னு பார்க்குறேன். ஜாதகப்படியே அதுதான் இருக்கு, அவங்க மீம்ஸாக வருது, ஆனால் ஒரிஜினல் இது. தலையில கிரீடம் வச்சிருக்கு, அதிகார கிரீடம் பலமா இருக்கு. அப்ப இவங்க இருக்கிறதுனால இவங்க யாரு கூட சேர்ந்தாலும் கொண்டு வந்துருவாங்க. இப்போ விஜய் கூட சேர்ந்ததுனால அவங்கள ஈஸியா கொண்டு வந்துருவாங்க. அந்த ஒரு விதி பலமா இருக்கு. இவங்களை மட்டும் இந்த கூட்டத்துல இருந்து கலட்டுனா டோட்டலா பிரிஞ்சிடும், விஜய்க்கே பலவீனமாயிரும். அவ்வளவு பலமான ஒரு ஜாதகம். இவங்க எங்க நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்டிய மனைவி ஒரு உணர்வு பெருக்கோட என்ன அந்த வீட்டிலையாவது சேர்த்துக்குங்கிறாங்க, அது ஒரு நிலை. இவங்க யாரென்றே தெரியாத ஒரு முகம் தானே இன்னைக்கு சூழல்ல, அவங்க 2 பேருக்குள்ளாரையும் என்ன உறவு என்பது நமக்கு உறுதியாக தெரியாத சூழல்லையும் இந்த ஜாதகத்தால் அந்த ஜாதகம் பலம் பெறுது அப்படிங்கிறதும் ஒரு அரசியல் ரீதியா இந்த அளவுக்கு கை கொடுக்கும். இப்போ அவங்கள ஒருவேளை இப்போ பிள்ளை சேர்க்கக்கூடாது, சேர்த்தா இந்த விதியில ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனாலையும் சேர்க்காம இருக்கலாம். ஏன்னா மனசாட்சியை விட்டு தாண்டி உபதேசங்கள் வேலை செய்யும், மனசாட்சியை தாண்டி கட்டளைகள் வேலை செய்யும். இதை பண்ணாத அதை பண்ணாத, ஊரை விட்டு விலைக்கு வைங்கிறதெல்லாம் கட்டளை. மனசாட்சிப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. மனசாட்சியை முந்தி வேலை செய்யணும்னா சில விதிகள் அவங்க படிச்சு வச்சிருப்பாங்க. விதிகளே மனசாட்சிக்கு எதிரானதுதான்.
சொந்த விஜய் அப்ப ஜாதகத்தை பார்த்து இயங்குகிறார்னு உங்களுக்கு நம்ப தோன்றுகிறதா, அப்படி நினைக்க தோன்றுகிறதா? இதை நம்ப தோன்றதில்ல. நம்பிக்கை அப்படிங்கிறது விஷயம் தெரியாதவங்களுக்கு ஒத்த வார்த்தையில சொல்றது நம்பிக்கை. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது அறிவு. அப்படின்னா அந்த அவர் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்தா அதை பார்த்து தான் இயங்குகிறாரே தவிர அது இல்லாமல் அவருடைய இயக்கமே இல்லை. ஓகே. ஒவ்வொரு அடிச்சுவடுகளும் அவர் இந்த அஸ்ட்ராலஜி விதியை ஃபாலோ பண்ணியே தான் வந்துட்டு இருக்காரு. விஜய் தன்னோட மாநாடுகளில் பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொன்னார் சார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு நான் போட்டேன், அந்த பாம் தான் இன்னும் வேலை செய்யுதுன்னாரு. அதை விட நீங்கள் பெரிய பாம் வீசுறீங்க இப்போ. ஆமாம். திரிஷாவோட ஜாதகத்தில் இப்படிலாம் அமைப்பு இருக்கு, அவங்க முதல்வரே ஆயிடுவாங்க அப்படிங்கக்கூடிய ரேஸில் நீங்கள் சொல்கிறீங்க. பட் இது எல்லாமே கிட்டத்தட்ட மக்கள் ஏற்றுக்குவாங்க. என்ன அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் சேம்பு அப்படி ஒரு வண்டி வந்துட்டு சேம்பு வந்து நம்ம டிவிஎஸ் சேம்பு அந்த நேரத்தில் ரொம்ப வேகமாக போகிற வண்டியும் வந்து அப்போ வீட்டில் இருக்க தந்தை மாரெல்லாம் அந்த வண்டி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சரி, இந்த வண்டி தான் வாங்கணும், சேம்பு தான் நமக்கு சேஃபு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டம் வரச்சில் சேம்பு எடுத்துட்டான். எந்த தந்தை இதை வாங்காதன்னு சொன்னாரோ அவரே தான் ஓட்டுறாரு. ஓகே, காலம் மாறுது. இதே போல் இன்னைக்கு ஏற்றுக்கிடாமல் இருந்தாலும் காலம் அதை ஏற்க வைக்கும். ரொம்ப நன்றி, நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க. த்ரிஷா குறித்து பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஜோதிடர் மரியாதைக்குரிய ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் அவரோட கான்டாக்ட் நம்பரும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் பார்க்கறனால அவரை தொடர்பு கொண்டுக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.